என்னாச்சுமா? அம்மா அம்மா எந்திரிமா. அம்மா 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 கண்ணை திறந்து பாருமா. அம்மா கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சுமா? அம்மா 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 எந்திரிமா. அம்மா மா 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 கண்ணை திறந்து பாருமா. மா மா எந்திரிமா. மா அம்மா அம்மா எந்திரிமா. ஒண்ணு இல்ல என்னமாச்சு உனக்கு? மா மா கண்ணை திறந்து பாருமா. தெரியலாமா? அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எவ்வளவு நேரமா மயங்கி கிடந்ததுன்னு தெரியலையே. மா மா கண்ணை திறந்து பாருமா. மா ஒன்றும் இல்லைம்மா உனக்கு. மா உனக்கு ஒன்றும் இல்லைம்மா. மா 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 உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. கண்ணை திறந்து பாருமா. மா மா பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? டாக்டர் நான் உங்க பையன் தான் டாக்டர். அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். பதட்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பாரு. டாக்டர் இவங்க என்னோட பேஷண்ட் தான். 6 மாசம் முன்னாடி தலையில அடிபட்டு அட்மிட் ஆயிருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஆமா, பைரவி உங்க கூட வரலையா? பைரவி வரல டாக்டர். நர்ஸ் டாக்டர், பேஷண்ட் உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். சரியா? சரி டாக்டர். என்ன இது? 6 மாதத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு தலையில் பலமாக அடிபட்டதா சொல்கிறாங்க. அம்மா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லல. பைரவியும் சொல்லலையே. ஏன் 2 பேரும் இதை என்கிட்ட இருந்து மறைச்சாங்க? நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. தலையில் அடிப்பட்டதை ஏமா நீ என்கிட்ட சொல்லலை?
நான் பயப்படுவேன்றதுனால தான் சொல்லாமல் இருந்தியா? ஏம்மா? சார் டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. சரி டாக்டர். வாங்க தம்பி, உட்காருங்க. உங்க அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் இப்பதான் வந்தது. டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கீழே விழுந்ததால தலையில பலமா அடிபட்டுடுச்சு. உங்க வைஃப் பைரவி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப இவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல பிரெயின்ல 2 இடத்துல பிளட் கிளாட் ஆயிருந்துச்சு. பொதுவா அந்த மாதிரி பிளட் கிளாட் ஆயிருந்தாலே சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். அவங்களால நார்மலா இருக்க முடியாது. அப்போ இருந்த கண்டிஷன்ல அவங்க 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். உங்க அம்மா அன்னபூர்ணியை தவிர வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ல சொல்லியிருந்தேன். காட்ஸ் கிரேஸ் 3 மாசத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. நான் கொடுத்த மெடிசன்ஸ் அவங்கள நல்லாவே கியூர் பண்ணிருக்கு. இப்போ அவங்க பிரெயின்ல இருந்த பிளட் கிளாட் 90% கியூர் ஆயிருக்கு. இன்னும் 10% கிளாட் தான் இருக்கு. இதே மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணா இன்னும் 3 மாசத்துல ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுவாங்க. இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. நான் கொடுத்த மெடிசன்ஸை அவங்க கரெக்டா எடுத்திருக்காங்க. அதனால தான் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. டாக்டர், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சத்தியமா பைரவி இத பத்திலாம் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை டாக்டர். வாட்? பைரவி எதுவுமே சொல்லலையே? ஃபீல் பண்ணாதீங்க. உங்க அம்மாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. she will be all right. இன்னும் 3 மாசத்துல கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஹை பிபினால மயக்கம் வந்திருக்கு. நான் டேப்லெட்ஸ் தரேன், அதை எடுத்துட்டாலே போதும், பிபி குறைஞ்சிரும். மத்தபடி உங்க அம்மாவை பத்தி பயப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. உங்க அம்மா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரி டாக்டர். டாக்டர், அன்னபூர்ணி பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. வாங்க போய் பாப்போம். மா மா ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஆறுமுகம், இங்க எப்படி நான் வந்தேன்? மயங்கி விழுந்துட்டேம்மா. நான் தான் உன்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. ஹை பிபினால உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. நான் உங்களுக்கு மெடிசின்ஸ் தரேன், கண்டினியூஸா சாப்பிடுங்க, பிபி குறைஞ்சிரும். நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க நார்மலா ஹெல்த்தியா இருக்கீங்க.